அமேசான்ல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு உங்க ப்ராடக்ட்டை கொண்டுட்டு வரதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க. ஆனா கரெக்டான வேலை அதை எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம ப்ராடக்ட்டை எப்படி அமேசான்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்மென்ட்க்கு கொண்டு வரலாம், இதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ண போறோம்ங்கற மாதிரி ஃபுல் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இத கண்டினியூவா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம ப்ராடக்ட்டை அமேசான்ல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டுட்டு போகணும்னு பார்க்கலாம். அமேசான்ல நடக்கிற சேல்ல மோஸ்ட் ஆஃப் தி சேல் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே முடிஞ்சிருது. இது தாண்டி நிறைய கஸ்டமர் செகண்ட் பேஜுக்கோ தேர்ட் பேஜுக்கோ வந்து அந்த ப்ராடக்ட் டீடைல்லாம் செக் பண்றது கிடையாது. நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு 4 பேஜோ 5 பேஜோ தள்ளி இருந்துச்சுன்னா நம்மளோட ஆர்டர் இதனால ரொம்பவே டிராஸ்டிக்கா கம்மியாகும். இப்போ நம்ம எதுக்காக நம்ம ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ரிலவன்சி. இந்த ரிலவன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. அமேசான்ல நடக்கிற சேல்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா நடக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆனா உங்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போனாலே உங்களுக்கு ஆர்டர் வருமானு கேட்டா கிடையாது. இந்த இடத்துல ரிலவன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு உமனுக்கான சாரி செல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தங்க அமேசான்ல போய் சாரீஸ் ஃபார் உமன் ஒரு கீவேர்ட் சர்ச் பண்றாங்க, இன்னொருத்தங்க வந்து டி-ஷர்ட் ஃபார் உமன் அதே அமேசான்ல சர்ச் பண்றாங்க. அமேசான்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையுமே நம்மளால ஃபர்ஸ்ட் பிளேஸ்மென்ட்க்கு போக முடியும். ஆனா ரெண்டுத்துல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும், ரெண்டுத்துனாலயும் உங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. இப்போ இந்த சாரீஸ் ஃபார் உமன்ங்கிற கீவேர்டை சர்ச் பண்ணும்போது உங்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மென்ட்க்கு போனா மட்டும் தான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அதே நேரத்தில் டி-ஷர்ட் ஃபார் உமன் சர்ச் பண்ணும்போது உங்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல காட்டினாலும் சரி லாஸ்ட் பேஜ்ல காட்டினாலும் சரி அதோட கன்வர்ஷன் ரேஷியோ ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றது தான் அதிகமா இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்டா இருக்கிற கீவேர்டா இருக்கட்டும் ப்ராடக்ட்டா இருக்கட்டும் இதை டார்கெட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ண போறதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாலே எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம், நம்ம ப்ராடக்ட்டுக்கு எதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ண போறோங்கிறதுல ரொம்பவே கிளியர் ஆயிடுவீங்க. இப்போ நமக்கு எதுக்காக நம்ம ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் போகணும்னு தெரியும், எந்த மாதிரியான கீவேர்டுக்கோ ப்ராடக்ட்டுக்கோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் போகணுங்கிறதும் தெரியும். இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். இதை உங்க ப்ராடக்ட் அமேசான்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் போறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னா SEO. அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்கன்னா மோஸ்ட்லி அமேசான்ல இருக்கிற சர்ச் பேனல்ல போய் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி தான் ஃபைண்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம ப்ராடக்ட்டை SEO ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா யாராச்சும் அமேசான்ல போய் சாரீஸ் ஃபார் உமன் சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்டா இருக்கிற கீவேர்ட்லாம் ஃபைண்ட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் பேஜ்ல ஸ்டஃப் பண்ணோம்னா இதனாலேயே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த SEO நீங்க பண்ண போறீங்கன்னா மெயினா ஒரு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும். இந்த SEOல ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்றது உங்க ப்ராடக்ட்டோட டைட்டில் தான். இந்த டைட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த டைட்டில்ல மேக்ஸிமமா நீங்க மெயின் கீவேர்ட் எல்லாத்தையுமே பிளேஸ்மென்ட் பண்ற மாதிரி பாருங்க. இப்போ அதே சேம் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். நீங்க சாரி செல் பண்றீங்கன்னா சாரீஸ் ஃபார் உமன்ங்கிறது ரொம்ப ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டா இருக்கலாம். நிறைய பேர் இந்த கீவேர்டை சர்ச் பண்ணி தான் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கீவேர்டை உங்க ப்ராடக்ட்டோட டைட்டில்ல கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்க ஒரு பிங்க் கலர் சாரி செல் பண்றீங்க இல்ல எல்லோ கலர் சாரி செல் பண்றீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் சாரீஸ் ஃபார் உமன் நீங்க செல் பண்றது காட்டனா இருக்கலாம், பாலிஸ்டரா இருக்கலாம். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் பத்தி இன்னுமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி லாங் டெயில் கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். இந்த கீவேர்ட் எல்லாத்தையுமே உங்களோட டைட்டில்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி பாருங்க. மேக்ஸிமமா உங்க டைட்டில்ல 3 to 4 கீவேர்ட் யூஸ் பண்ற மாதிரி பாருங்க. இதுவே உங்களுக்கு SEOக்கு போதுமானதா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கீவேர்டை ஸ்டஃப் பண்றதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம அந்த டைட்டில் ரீடபிளா இருக்காங்கிறத பாருங்க. கீவேர்ட் மட்டும் நெக்ஸ்டா நம்ம டைப் பண்ணி வைக்காம அதை ரீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான டைட்டிலா இருக்குன்னா அது இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா புல்லட் பாயிண்ட்ஸ். மேக்ஸிமமா நம்மளால 5 புல்லட் பாயிண்ட்ஸ் வரையும் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த 5 புல்லட் பாயிண்ட்ஸ்லயும் ஒரு புல்லட் பாயிண்ட்லயுமே நீங்க 3 to 7 கீவேர்ட் வரையும் ஆட் பண்ணலாம். இந்த 7 கீவேர்ட்ஸ்க்கு மேல ஆட் பண்ணீங்கன்னா அந்த அளவு அது ரீடபிளா இருக்காது. இந்த கீவேர்ட் எல்லாமே ரிப்பீட் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க ரொம்பவே மெயின் கீவேர்ட் எல்லாத்தையுமே டைட்டில்ல யூஸ் பண்ணுங்க. டைட்டில்ல யூஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற கீவேர்டா ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் செகண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ்னு அதோட சர்ச் வால்யூமை பேஸ் பண்ணி அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டை ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட்லயும் அதோட கம்மியான சர்ச் வால்யூம் இருக்கிற புல்லட் பாயிண்டா 5th புல்லட் பாயிண்டாவும் ஆட் பண்ணுங்க. மீதி இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட சர்ச் டேமா இருக்கட்டும் இல்லனா டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்ணாலே ஒரு 60 to 70% உங்க ப்ராடக்ட் வந்து SEO ஃப்ரெண்ட்லியா மாறிடும். அமேசான் சர்ச் ரிசல்ட்ல கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் இன்டெக்ஸ் ஆகும். இந்த SEO மட்டுமே வச்சு எல்லா கீவேர்டுக்குமே உங்க ப்ராடக்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்மென்ட்க்கு கொண்டு வர முடியாது. இப்போ அதாவது லோ சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டா இருக்கட்டும் காட்டன் சாரி ஃபார் உமன்ங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு. இது அந்த அளவு பெரிய சர்ச் வால்யூம் இல்லாத கீவேர்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு காம்படிஷன் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான கீவேர்ட்லாம் உங்களோட டைட்டிலையோ புல்லட் பாயிண்ட்லயோ யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும். அதை விட்டுட்டு சாரீஸ் ஃபார் உமன்ங்கிற கீவேர்ட் இருக்கு, இதுக்கு அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கு, அதிகமான காம்படிஷன் இருக்குன்னா இந்த மாதிரியான கீவேர்ட் எல்லாத்துக்குமே நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்மென்ட் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது வெறும் SEO பண்றதை மட்டுமே வச்சு. இதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை
பிளேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் நமக்கு ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் வரும். இதுக்காக நம்ம அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினை யூஸ் பண்ணலாம். இந்த ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டு எல்லாத்துக்குமே நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க, இதோட பிட் வேல்யூ ரொம்பவே அதிகமாக கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே இந்த சாரீஸ் ஃபார் உமன்ங்கிற கீவேர்டு இருக்குது, இதுக்கு காம்படிஷன்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு ப்ராப்பராக என்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வரதுக்கு ரொம்பவே நிறைய டைம் தேவைப்படும். நான் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த சாரீஸ் ஃபார் உமன்ங்கிற கீவேர்டுக்கு மட்டும் எக்ஸாக்ட் மேட்ச் டைப்பில் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிருக்கேன். இந்த கேம்பெயினுக்கு நீங்கள் சஜஸ்டட் பிட்டோட கண்டிப்பாக அதிகமான பிட் தான் செட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட்லேயே மெயின்டைன் பண்ணும். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு அடிஷனல் டிப் என்னன்னா, நீங்கள் பர்டிகுலர் கீவேர்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் வரதுக்காக மட்டும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டைனமிக் பிட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபிக்ஸ்டு பிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல டாப் ஆஃப் த சர்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20 to 30% எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும், ப்ராப்பராக அந்த கேம்பெயின் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதை தாண்டி நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். நான் வந்து எப்போதுமே கேம்பெயினுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன், இருந்தாலுமே ஆர்கானிக்காகவே என்னோட ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட்லேயே இருக்கணும்னா இதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸுக்கு இதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டோட கன்வர்ஷன் ரேட்டாக இருக்கட்டும், இல்லை சிடிஆராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிட முடியும். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவான இமேஜஸ் வச்சிருக்கீங்க. நம்ம காம்படிட்டர் ப்ராடக்ட்டும் நம்ம ப்ராடக்ட்டும் இருக்கு. நிறைய கஸ்டமர் வந்து நம்மளோட ப்ராடக்ட் அட்ராக்டிவாக இருக்குன்னா இதனால நிறைய கிளிக்ஸ் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது அதே நேரத்தில் நம்ம ப்ராடக்ட்டுக்கு பிரைசிங் காம்படிட்டிவாக செட் பண்ணுறோம், நிறையவே பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸாக நம்ம ப்ராடக்ட்டுக்கு நிறையவே கிளிக்ஸ் வரும். இதனால ஆர்கானிக்காகவும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக பெட்டர் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும். மோஸ்ட்லி நம்ம ப்ராடக்ட்டுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் வராமல் பார்த்துக்கிட்டாலே போதும். நெகட்டிவ் ரேட்டிங் நம்ம ப்ராடக்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து எப்போதுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப அட்ராக்டிவான A+ கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணால் இதுவுமே நம்மளோட கன்வர்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு A+ கண்டென்ட் பற்றி நிறைய டவுட் இருக்கு, எப்படி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ப்ராப்பராக A+ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, டெடிகேட்டடாக இதுக்காக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அப்புறம் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன SEO இருக்கட்டும், CTR இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே டெடிகேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க, அதை பற்றி உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். அது முக்கியமாக நீங்கள் இந்த SEO பண்ணுறதுக்கு கீவேர்ட்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த கீவேர்ட்லாம் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுங்கிறத நம்ம ஹீலியம் 10 டியூட்டோரியல்லே போட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க.